ரிக்ஷாக்காரன் வேடம் 8 வருடம் பாகிஸ்தானில் தங்கி உளவு பார்த்த பலே கில்லாடி. யார் இந்த அஜித் தோவல்? ஒவ்வொரு இந்தியனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறந்தார். படித்ததெல்லாம் ராணுவ பள்ளி. அதனைத் தொடர்ந்து IPS முடித்து கேரளாவில் 70களில் பணி தொடங்கினார். அவரின் தந்தையும் ஒரு ராணுவத்தார். 1975க்கு பின் அவரின் சாகச வாழ்வு தொடங்கிற்று. சிக்கிமினை கைப்பற்ற அமெரிக்காவும் சீனாவும் பல நாடகங்களை நடத்திய பொழுது தேர்ந்த ராஜதந்திரியாக செயல்பட்டு அதை இந்தியாவோடு இணைத்தவர் அஜித் தோவால். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அந்த சாகசத்தில் தோவாலுக்கு பெரும் இடம் கொடுத்தார். 1980களில் உளவாளியாக மிசோரம் மாநில சக்திகளுக்குள் ஊடுருவி அவர்களை நம்ப வைத்து பர்மாவில் இருந்த அவர்களின் வேர்களை கண்டறிந்து இந்திய அரசுக்கு தெரியப்படுத்தி அஜித் தோவால் தப்பி வந்ததெல்லாம் மாபெரும் சாகசம். அதுவும் அவர்களுக்கு தன்னுடைய பிராமண மனைவியினை பன்றிக்கறி சமைக்க வைத்து நம்ப வைத்த சாகசமெல்லாம் தனி ரகம். அங்கே மிசோர் என்னும் எதிரிகளின் இயக்கத்தில் ஊடுருவி அவர்களை குழப்பி அவர்களை ஒழித்து கட்டியது இன்றும் உளவுத்துறையின் பாடமாக திகழ்கிறது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அஜித் தோவலை பல ரகசிய ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தினார். அதாவது இந்திரா படுகொலைக்கு பின்னும் காலிஸ்தான் அடங்கவில்லை. 1986 மற்றும் 1988 பொற்கோவிலை கைப்பற்றி மறுபடியும் சவால் கொடுத்தார்கள். இந்திராவே இல்லா நிலையில் டெல்லி தலைமை பீடம் அஞ்சியது. பொற்கோவிலுக்குள் என்ன நடக்கின்றது என தவியாய் ராணுவம் தவித்த நிலையில் களத்துக்கு வந்தார் அஜித் தோவால். ரிக்ஷாக்காரன் வேடத்தில் சுற்றி காலிஸ்தான் இயக்கத்தில் தான் பாகிஸ்தான் உளவாளி என ஊடுருவி அவர்கள் பஞ்சாப் கோவிலை முற்றுகையிட்டிருந்த பொழுது கோவிலுக்குள் சென்று உளவு பார்த்து இந்திய ராணுவத்திற்கு தகவல் சொன்னதெல்லாம் மாபெரும் தேசிய சேவை. உள்ளே 200 எதிரிகள் இருப்பதை பார்த்து வந்த அஜித் தோவல் அவர்களுக்கு நீரும் மின்சாரமும் கிடைக்காத வகையில் அவர்களை மடக்கி ஆபரேஷன் பிளாக் தண்டரை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். இந்தியா அவரை கொண்டாடியது. பாகிஸ்தான் வெறுப்பாக பார்த்தது. பின்னாளில் காலிஸ்தான் அவரை குறிவைத்து தேடியும் சிக்கவில்லை. பஞ்சாபுக்கு பின்பே காஷ்மீருக்கு வந்தார் தோவல். அங்கும் ஊடுருவி சில சில்லறை இயக்கங்களை நடத்தி பெரும் தகவலை கொண்டு வந்தார். இந்தியாவுக்கு காஷ்மீர் தீவிரவாதத்தை முழு வடிவமாக காட்டி கொடுத்தவர் அவரே. இன்னும் ஆழமாக உளவு பார்க்க பாகிஸ்தானில் 8 ஆண்டுகள் உளவாளியாக அவர் பணியாற்றியது இன்றும் பாகிஸ்தானியராலேயே ஜீரணிக்க முடியாத விஷயம். ஆம், அவர் இஸ்லாமியராக மாறி பாகிஸ்தானி பெண்ணையே மனம் முடித்து மகா கில்லாடித்தனமாக உளவு பார்த்து தகவல் சொன்னார். அந்த வகையில் ரவீந்திர கௌஷியும் தோவலும் மிகப்பெரிய சவாலை உயிரை பணயம் வைத்து எடுத்தவர்கள். ஆனால் கௌஷிக் சிக்கிக் கொண்டார், தோவல் சிக்கவில்லை. எனினும் கௌஷிக் கைதுக்கு பின் உஷாரான பாகிஸ்தான் தோவலையும் கைது செய்யும் வாய்ப்பு இருந்தது. காரணம், கம்மல் அணிந்த, அதாவது காது குத்திய வடு தோவல் காதில் இருந்தது. இதை பார்த்த சில பாகிஸ்தானியருக்கு சந்தேகம் வரும் முன், தோவல் ஒரு இந்து எனும் சந்தேகம் வரும் முன் தன் காதையே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மாற்றினார். அட்டகாசமான வித்தை இது. அதன்பின் பாகிஸ்தானில் இருக்கும் வரை அவருக்கு சிக்கல் இல்லை. பாகிஸ்தானின் உருது மொழியினை எல்லா ஸ்லாங்கிலும் பேசியது மகா ஆச்சரியம். பாகிஸ்தானின் அணு மையங்கள் உள்ளிட்ட எல்லா தகவலையும் திரட்டி வந்தவர் அவர்தான். ஆனால் இந்திராவுக்கு பின் வலுவான தலைமை இல்லாததால் இஸ்ரேல் பாணியில் பாகிஸ்தான் அணு உலைகளை தகர்க்கும் வேகம் இந்தியாவுக்கு இல்லை. அவ்வகையில் தோவலின் உழைப்பு வீணானது. ஆனாலும் பாகிஸ்தானில் மாபெரும் உளவு வலையினை பின்னி வைத்தார் தோவல். அந்த வலை இன்றும் உண்டு. அஜித் தோவல் ஏற்படுத்தி வைத்ததே பலுசிஸ்தான் சிக்கல். இன்று பாகிஸ்தானின் மிகப்பெரிய சிக்கலாகவும் தற்பொழுது அத்தேசம் உடையும் அளவிற்கு பலுசிஸ்தானில் இந்திய பிடியினை இறுக்கி வைத்தவர்தான் அஜித் தோவல். 80 வயதில் சுமார் 56 வருடங்கள் பாதுகாப்பு பணியில் நீடித்துக் கொண்டிருக்கும் அஜித் தோவல் சாதனை சாதாரணம் அல்ல. இன்னொருவனுக்கு இந்த அபார உழைப்பும் அர்ப்பணிப்பும் சாத்தியமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நம்முடைய தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான அஜித் தோவல் பற்றி ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்